வெர்டிக்கலாக ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ அதில் மறுபடியும் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி மிட் பாயிண்ட்லேருந்து 60 mm ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஓகே, ஸோ லாஸ்ட்டில் என் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டுங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். அந்த என் பாயிண்ட்லேயும் மிட் பாயிண்ட்லேயும் நம்ம பாயிண்ட்டு மார்க் பண்ணி வச்சோம். ஓகேவா? ஸோ அடுத்தது ஆப்செட் கமெண்ட் யூஸ் பண்ணி 15 mm ஒரு ஆப்செட் போட்டுக்கிறோம். ஆப்செட் கமெண்ட் போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து வெர்டெக்ஸ் பாயிண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் பாயிண்ட், இங்கே வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிடுறோம். டெக்ஸ்ட் கமெண்ட் யூஸ் பண்ணிடுறோம். ஃபோக்கஸ் அடுத்தது இங்கே வந்து வெர்டெக்ஸ்னு சொல்லி பாயிண்ட் மார்க் பண்ணிடுச்சோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஃபோக்கஸ் வெர்டெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறோம். எக்ஸ்டெண்ட் கமெண்ட் கொடுத்துட்டு இந்த லைன் ஃபுல்லாக மார்க் பண்ணிடுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த எக்ஸ்ட்ரா லைனை டெம்பரவரி லைனை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ அடுத்தது சர்க்கிள் கமெண்ட் எடுத்து இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதை தூக்கி ஃபோக்கஸில் வச்சு ஆர்க் அடிக்கிறோம். பாயிண்ட்டுங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி ஸோ டாப்லேயும் மார்க் பண்ணணும். அடுத்தது இந்த சர்க்கிள் டெலீட் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு மூவ் பண்ணும்போது அடுத்த சர்க்கிள் எடுத்து மிட் பாயிண்ட்லேருந்து அடுத்த சர்க்கிள் மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு சர்க்கிள் போடுறோம். அடுத்தது ஃபோக்கஸில் வச்சு மறுபடியும் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? இதே கமாண்ட் வந்து கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்பவுமே சர்க்கிள் வந்து எடுத்து ஃபோக்கஸில் வச்சு தான் ஆர்க் பிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து சர்க்கிள் எடுத்து ஃபோக்கஸில் வச்சு ஆர்க் அடிச்சுட்டு பாயிண்ட் மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆகலைன்னா எக்ஸ்டெண்ட் கமெண்ட் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சர்க்கிள் டெலீட் ஆகும். அடுத்தது ஸ்பைலைன் கமெண்ட் யூஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது டேஞ்சர் நார்மல் லைன் வந்து ட்ரா பண்ணலாம். ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து நம்ம டூவில் எந்த லைன் வேணாலும் வந்து பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஃபோக்கஸ் வந்து இன்க்ளைண்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிடுவோம். ட்ரா பண்ணிவிட்டு பேராமெட்ரிக்ஸ்க்கு போயிட்டு பர்பண்டிகுலர்னு ஒரு கமெண்ட் இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்டில் ட்ரா பண்ண லைனை வந்து பேஸ் லைனாக வச்சுக்கிட்டு அடுத்து சைன் லைன் வந்து நம்ம பர்பண்டிகுலராக மாற்றியாச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா லைன் வந்து ஃபில் பண்ணி எடுத்துடலாம். ஸோ மறுபடியும் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி ஸோ இந்த லைன்கள் வந்து நம்ம செலெக்ஷன் பண்ண லைனில் பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துருக்கு. ஸோ அந்த லைன்லேருந்து மறுபடியும் இன்க்ளைண்டாக ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். டெம்பரவரியாக ஒரு இன்க்ளைண்டாக லைன் ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் பேராமெட்ரிக்கில் போயிட்டு
நம்ம ட்ரா பண்ணால் ஃபஸ்ட் லைன் பேஸ் லைனை வச்சுக்கிட்டு சைன் லைன் வந்து மூவ் பண்ணி வைக்கணும். இந்த கர்வ் ஒட்டி போகிறது டேஞ்சர் லைன், இது வந்து நார்மல் லைன், ரெஃபரன்ஸ் லைன், நார்மல் லைன். ஓகே.